பராபவ வருடம் ஆனி மாதம் 26ஆம் நாள் 10/7/2026 வெள்ளிக்கிழமை காலை 8:16 மணி வரை தேய்பிறை தசமி திதியும், பின்பு நாள் முழுவதும் தேய்பிறை ஏகாதேசி திதியும், நண்பகல் 1:15 மணி வரை பரணி நட்சத்திரமும் சித்த யோகமும் உள்ள தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாளின் சுப கிரகங்களின் ஆகர்ஷண சக்தி மிகுந்த சுபகோரைகள் வெற்றியளிக்கக்கூடிய நேரம் காலை 6 மணியிலிருந்து 8:30 மணி வரையும், பகல் 1 மணியிலிருந்து 1:30 மணி வரையும். இன்றைய நாளின் ராகு காலம் காலை 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை, யமகண்டம் மாலை 3 மணியிலிருந்து 4:30 மணி வரை, குளிகை காலை 7:30 மணியிலிருந்து 9 மணி வரை. இன்றைய தினம் சூளம் மேற்கு, பரிகாரமாக வெள்ளம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அஸ்தம் மற்றும் சித்திரை நட்சத்திர அன்பர்கள் மிக கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய நாளின் கிரக நிலைகள்: மேசத்தில் சந்திரன், ரிஷபத்தில் செவ்வாய், மிதுனத்தில் சூரியன் புதன், கடகத்தில் குரு, சிம்மத்தில் சுக்கிரன் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய நாளின் ஒரு சிறப்பம்சமாக கேதுவின் நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய அஸ்வினி, மகம், மூலம் இந்த 3 நட்சத்திரத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு எதையும் செய்ய உகந்த தாராபலனுள்ள தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய தினம் எதுபோன்றதொரு செயல்களை மேற்கொண்டால் அந்த செயல் சிறப்படையும் வெற்றியாக அமையும் என பார்க்கும் பொழுது, இன்றைய நாளை பொறுத்தவரை விவசாயம் சார்ந்த பணிகளை மேற்கொள்ள உகந்த தினம். புதியதான திட்டங்களை துவங்குவதற்கு ஏற்ற நாள். வெள்ளிக்கிழமை என்ற முறையிலும் கூடுதலாக ஏகாதேசி திதி என்ற முறையிலும் இன்றைய நாளை பொறுத்தவரை தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வது சகல விதத்திலும் அனுகூலத்தையும் சேமத்தையும் உருவாக்கும். இன்றைய தினம் ஜோதிட தகவல்கள் பரிகாரம் சார்ந்த அமைப்பில் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம். பொதுவாக 5ஆம் பாவகம் அதிர்ஷ்ட பாவகம், அதற்கடுத்தது முக்கியமாக புத்திர பாவகம். புத்திர காரகன், புத்திர பாவகம் வலுப்பெற்றிருக்கிற நபர்கள் மிக சாதகமான சூழலோடு இருப்பார்கள். அதாவது இந்த 5ஆம் பாவகத்தில் குரு அமர்ந்திருப்பது, 5ஆம் பாவகத்தில் சுக்கிரன் அமர்ந்திருப்பது, 5ஆம் பாவகத்தை குரு சுக்கிரன் இருவரும் தொடர்பு கொள்வது, 5ஆம் பாவகத்தை ஒளி பொருந்திய சந்திரன் தொடர்பு கொள்வது, இது போன்றதொரு சூழல்ல உறுதியாக சம்பந்தப்பட்ட ஜாதகர்களுக்கு ஆண் வாரிசு அப்படிங்கிறது கூடுதலாக இருக்கும். பெண் வாரிசுகளை விட ஆண் வாரிசுகள் மிகப்பெரிய அளவில் சிறப்பான ஒரு சூழலோடு அந்த குழந்தைகள் வளருவார்கள், இருப்பார்கள் அப்படிங்கிறது நம்முடைய வேத ஜோதிடம் சொல்லுகிற மிக உறுதியான ஒரு விஷயமாக இருக்கிறது. எந்த நிலையிலும் 5ஆம் பாவகத்தோடு அதிக சுப கிரகங்கள் தொடர்பு கொள்வது ஆண் புத்திர சந்தான அமைப்புகளில் மிகப்பெரிய அளவில் புகழையும் சிறப்பையும் சேர்க்கின்ற வண்ணம் அந்த குழந்தைகள் அவர்களுக்கு பிறப்பார்கள் அப்படிங்கிறது தான் நம்முடைய வேத ஜோதிடம் சொல்லக்கூடிய மிக மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது. நன்றி. மேச ராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாளாக இருக்கும்? எதிர்பார்ப்புகளை பூர்த்தியாக்குமா? இசைவான சூழலில் இருக்குமா? மனம் ஒருமித்த கருத்துக்கள் இருக்குமா? மாற்றங்கள் ஏதேனும் நடக்குமா? தடைகள் விலகுமா? அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். முழுமையான கிரக மாற்றங்கள் வலிமை மிகுந்த நாளாக இன்றைய நாளை உங்களுக்கு மாற்றுகிற வல்லமையோடு மேசராசிக்காரர்களுக்கு சிறப்பும் சிந்தனை செயல்திறனும் ஒருங்கே மேம்படுகிற தினமாக இன்றைய தினம் இருக்கும். குறிப்பாக அடுத்தவர்களில் இயல்பிலேயே சற்று அதிகாரம் செய்வதிலும் கோபப்படுவதிலும் அவசரமான குணத்தை தன்னகத்தை கொண்டுள்ள இந்த ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் தைரியமாகவும் இருப்பீர்கள். எதையும் சமாளிக்கிற சூழலோடு இன்றைய நாளில் இருப்பீர்கள். கோபத்தை குறைப்பது நல்லது. பயணங்களின் மூலமாக அலைச்சல்கள் ஏற்படலாம். அனாவசிய பயணத்தை தவிர்ப்பது நல்லது. ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள். ஒத்துவராத நபர்களிடமிருந்து ஒதுங்கிக் கொள்வது நல்லது. குறிப்பாக ஒத்துவராத உணவு பதார்த்தங்களை தவிர்ப்பதும் சிறப்பாக இருக்கும். செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் இருக்கிற அன்பர்களுக்கு அனுகூலமான சூழல்கள் ஏற்படும். தொழில் விரிவாக்கம் சார்ந்த விஷயத்தில் சாதகமான தன்மைகள் உண்டு. கடன் விவகாரங்களில் கவனமாக இருங்கள். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் ஓய்வில்லாமல் பணியாற்ற வேண்டியிருக்கும். பணியிடங்களில் அனுசரித்து போவது நல்லது. இரும்பு, ஆட்டோமொபைல், மெக்கானிக்கல், விவசாயம் சார்ந்த உத்தியோக தொழில் அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு சாதகமான தன்மைகள் உண்டு. குடும்பத்தில் அனுசரித்து போவது நல்லது. தேவையற்ற சங்கடங்கள் உருவாகலாம். கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து போவதன் மூலமாக விரும்பியது கிடைக்கும். வீடு வாகன யோகம் உண்டு. பொருளாதார நலன் உருவாகும். குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். பெண்மணிகளுக்கு இன்றைய நாள் ஏற்றம் மிகுந்த நாளாக இருக்கும்.
மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான எண்ணத் தேவைகள் எல்லாம் இன்றைய நாளில் பூர்த்தியாகும். இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திர நண்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. பரணி நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றங்கள் நிகழ இருக்கிறது. கிருத்திகை நட்சத்திர நண்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாக இன்றைய தினம் அமையும். ரிஷப ராசி என்பர்களே, ரிஷப ராசியினருக்கான இன்றைய தின கிரக சூழல்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது? உங்களுடைய எண்ண தேவைகள் எதிர்பார்ப்புகளை பூர்த்தியாக்குகிற வண்ணம் ரிஷப ராசி என்பர்களுக்கு இன்றைய நாள் இருக்கிறதா அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். மிக மாறுபட்ட கிரக சூழலோடு ரிஷபத்திற்கு இன்றைய தினம் துவங்கும். அதாவது தனாதிபதி புதன் தனஸ்தானத்தில் இருப்பது, ராசிநாதன் திக்பலம் பெற்றிருப்பது, ராஜயோகாதிபதி உபசயஸ்தானத்தில் உச்சகுருவின் பார்வையில் இருப்பது, உயர்வான சூழலும் மாற்றமான எண்ணங்களும் மதிப்பு மிகுந்த தன்மைகளும் மேம்படுகிற தினமாக ரிஷபத்திற்கு இன்றைய நாள் இருக்கும். ஆன்மீக தொடர்புடைய பெரியோர்களின் சந்திப்பும் ஆசிர்வாதமும் கிடைக்கும். அனைத்திலும் உற்சாகம் மேம்படும். உறுதித்தன்மை அதிகரிக்கும். நினைத்ததை சாதிப்பீர்கள். நிம்மதியான சூழல்கள் ஏற்படும். தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் சமாளிப்பதில் கவனம் தேவை. தான தர்ம ஈடுபாடுகள் அதிகரிக்கும். ஆன்மீக தொடர்புகள் மேம்படும். நீண்ட தூர பயணங்களால் அனுகூலங்கள் உருவாகும். மதிப்பு மிகுந்த சூழலோடு இன்றைய நாள் உங்களுக்கு மாற்றத்தையும் தருகிற நாளாக அமையிருக்கிறது. குறிப்பாக செய்தொழில், வர்த்தக, வியாபாரம் தொடர்பான பணிகளில் நிதானமான போக்கு காணப்படும். வியாபார போட்டிகள் இருந்தாலும் அதனால் பாதிப்புகள் எதுவும் பெரிதாக இருக்காது. உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் கவனமாக பணிகளை கவனிப்பது நல்லது. எதிர்பாராத இடமாற்றம் சிலருக்கு ஏற்படுவதற்கான சூழல்களும் உண்டு. குடும்பத்தில் நீங்கள் நினைத்ததை சாதிப்பீர்கள். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கும். குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். குலதெய்வ அனுக்கிரகம் உருவாகும். வழக்குகளில் சாதகமான சூழல் காணப்படும். பெண்மணிகளுக்கு எதிர்பார்த்த உதவி சரியான நேரத்தில் கிடைக்கும். மனதளவில் இருந்து வந்த கவலைகள் மறையும். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் சிறப்பான முறையில் பூர்த்தியாகும். ரிஷபத்திற்கு மேன்மைகள் நிறைந்த தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். கிருத்திகை நட்சத்திர நண்பர்கள் யோசித்து செயல்படுவது நல்லது. ரோகிணி நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றங்கள் உண்டு. மிருகஸ்ரீஷ நட்சத்திர நண்பர்களுக்கு தடைகள் விலகுகிற தினமாக இன்றைய தினம் அமையும். மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசிக்காரர்களுக்கான இன்றைய நாளினுடைய கிரக தொடர்புகள் எல்லாம் எப்படி இருக்கிறது? உங்களுடைய எண்ண தேவைகள், சிந்தனை, செயல்பாடுகள் அனைத்தையும் ஒருமுகப்படுத்துகிற வகையில் உற்சாகமும் உறுதித்தன்மையும் மிகுந்த தினமாக மிதுனத்திற்கு திக்பலம் பெற்றிருக்கிற குரு, திக்பலத்திற்கு மிக அருகில் இருக்கின்ற குரு, கூடுதலாக வலிமை பெற்றிருக்கின்ற புதன் போன்ற மாறுபட்ட கிரக சூழலோடு இன்றைய நாள் உங்களுக்கு உற்சாகத்தை கூடுதலாக கொடுக்கும். யாருக்கும் எதற்கும் அஞ்சாமல் நேர்மையாக செயலாற்றுவீர்கள். தடைபட்ட காரியங்கள் வெற்றிகரமாக முடியும். நினைத்ததை சாதிக்கிற வாய்ப்புகள் உருவாகும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கும். எதிர்த்து செயல்பட்டவர்கள் விலகி செல்வார்கள். எதிர்ப்புகள் விலகும். ஆரோக்கிய நலன் காக்கப்படும். கடன் தொந்தரவுகள் விலகும். பொருளாதார நிலை உயரும். சேமிப்பு சார்ந்த எண்ணம் அதிகரிக்கும். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் மதிப்பு மிகுந்த தன்மைகள் உண்டு. ஷேர் மார்க்கெட், ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் போன்ற துறை அமைப்பில் இருக்கிறவங்க சாதிக்கிற நாளாக இன்றைய நாள் இருக்கும். எதிர்கால நலன் கருதி சேமிப்பொன்றை துவங்குவது, குறிப்பாக பார்த்தீங்கன்னா காப்பீடு, இன்சூரன்ஸ் சார்ந்த துறைகளில் பணியாற்றுகிற நண்பர்களுக்கு அனுகூலமான தன்மைகள் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த போட்டிகள் விலகும். குறிப்பாக புதிய ஆர்டர்கள் கிடைக்கும். பணவரவும் திருப்திகரமாக இருக்கும். கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உழைப்புக்கு ஏற்ற நல்ல பலன் கிடைக்கும். மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு நிறைவாக கிடைக்கும். குறிப்பாக நினைத்ததை சாதிப்பீர்கள். தடை ஏற்பட்டு வந்த திருமண விஷயங்கள் தடை நீங்கி சிறப்பாக நடக்கும். குழந்தைகளால் பெருமை உண்டாகும். குலதெய்வ அனுக்கிரகம் ஏற்படும். பெண்மணிகளுக்கு எந்த ஒரு சின்ன வேலைக்காகவும் மிகவும் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். பயணங்களின் பொழுது கவனமாக இருப்பது நல்லது. மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் சிறப்பாக பூர்த்தியாகும். சிந்தனை செயல்திறன் மேம்படுகிற நாளாக உற்சாகம் அதிக அளவில் உள்ள தினமாக மிதுனத்திற்கு இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம். மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்கள் அனுசரித்து போவது நல்லது. திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு தடை விலக போகிறது. புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த தினமாக இன்றைய தினம் அமையும்.
கடகராசி அன்பர்களே, கடகராசிக்காரர்களுக்கான இன்றைய நாளினுடைய கிரக தொடர்புகள் எப்படி இருக்கிறது, குறிப்பாக ராசிநாதன் எப்படி இருக்கிறார் அப்படின்னு பார்க்க இருக்கின்றோம். ராசிநாதன் இயல்பை விட வலிமையாகவே இருக்கிறார். கேந்திர வலுவோடு இருக்கிறார். தேய்பிரை நிலையில் இருந்தாலும் நட்பு வீட்டில் இருக்கிறார். நினைத்ததை சாதிப்பீர்கள். நிம்மதியான சூழலை பெற இருக்கிறீர்கள். முக்கிய கிரக தொடர்புகள் எல்லாம் உங்களை முழுமையுள்ளவராக மாற்றும். ஒருபுறம் ஒத்துவராத சில சங்கடங்களை உங்களுக்கு கோள்சார ரீதியாக சில கிரகங்கள் கொடுத்து வந்தாலும் நீங்கள் அதிலிருந்து விலகி உசாராக செயலாற்றி அனைத்திலும் மேன்மை பெறுகிற நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையிருக்கிறது. நீண்ட நாள் எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவாக பூர்த்தியாகிற நாளாகவும் இன்றைய தினம் இருக்கும். எல்லா விதத்திலும் எதிர்ப்புகள் விலகும், எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும், சகலவிதமான சங்கடங்களும் மறையும். பணியிடங்களில் மதிப்பு மிகுந்த சூழல்கள் உருவாகும். சக ஊழியர்கள் மேலதிகாரிகளால் அனுகூலங்கள் உண்டு. குடும்ப உறவுகளுக்குள் இருந்து வந்த குறைகள் விலகும். பொருளாதார நலன் மேம்படும். கணவன் மனைவிக்கிடையே இயல்பான சூழல் காணப்படும். நினைத்ததை சாதிக்கின்ற வல்லமை ஏற்படும். குறிப்பாக நீண்ட நாட்களாக இருந்த கடன் தொந்தரவுகள், எதிர்ப்பு தன்மைகள் அனைத்தும் முழுமையாக விலகும். நினைத்து பார்க்க முடியாத சில சாதகமான சூழல்களும் ஏற்படக்கூடிய நாளாக, அனைத்திலும் உயர்வுகளும் சிறப்புகளும் நிறைந்த தினமாக இன்றைய தினம் இருக்கும். ஆன்மீக தொடர்புடைய பெரியோர்களின் சந்திப்பும் ஆசிர்வாதமும் மனதளவில் மகிழ்ச்சியை மேம்படுத்தி கொடுக்கும். நீண்ட நாட்களாக முடியாது என கைவிடப்பட்ட சில காரியங்கள் நல்ல விதமாக முடியும். அனைத்திலும் சிறப்புகள் மேம்படும். இன்றைய நாள் உங்களுக்கு சிக்கல்களை தவிர்க்கும். தந்தை மகன் உறவில் கூடுதல் அனுகூலத்தை கொடுக்கும். பெண்மணிகளுக்கு ஆதாயம் மிகுந்ததாக இருக்கும். கலைத்துறை என்பவர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் அனுகூலங்கள் உண்டு. மாணவர்கள் இளைஞர்களுக்கு ஏற்பட்ட சங்கடங்கள் மறைகிற தினமாக இன்றைய நாள் அமைகிறது. சிம்ம ராசி அன்பர்களே, சிக்கனமாகவும் கவனமாகவும் தேவையற்ற விஷயங்களிலிருந்து விலகி உசாராகவும் செயலாற்றி அநேக அனுகூலங்களை பெற இருக்கிறீர்கள். ராசிநாதன் ராசியின் யோகர்கள் வலுவாக இருக்கிறது. மாற்றம் நிறைந்த நாளாக சிம்மத்திற்கு இன்றைய நாள் இருக்கும். மற்றவர்களால் உங்களுக்கு நடக்க வேண்டிய சில காரியங்கள் நிறைவாக நடக்கும். பொறுமையோடு இருப்பீர்கள். குடும்ப உறவுகளுக்குள் மகிழ்ச்சி மேம்படும். கொடுக்கல் வாங்கலில் அனுகூலம் உண்டு. நிதி மேலாண்மை அதிகரிக்கும். எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் தேடி வரும். மன சஞ்சலம் விலகும். மாற்றங்கள் உருவாகும். தேவையற்ற வீண் பிரச்சனைகளில் சிக்கிக் கொள்ளாமல் கவனமாக இருப்பது நல்லது. சிறிய விஷயத்திற்காக கூட கோபம் வரலாம். அனைத்திலும் நிதானம் காப்பது நிம்மதியான சூழலை கொடுக்கும். குறிப்பாக பண தேவைகள் உருவாகலாம். கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. எதிர்ப்பாளர்களிடமிருந்து விலகிக் கொள்வதும் சிறப்பான சூழலாக இருக்கும். செய்தொழில், வர்த்தக, வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் அலைச்சல்கள் உருவாகும். பங்குதாரர்களோடு அனுசரித்து போவது நல்லது. உங்களிடம் பணியாற்றுகிற ஊழியர்களிடம் பக்குவமாகவும் கவனமாகவும் நடந்து கொள்வதும் சிறப்பினை கொடுக்கும். எதிர்பார்த்த பணம் யதார்த்தமான முறையில் கைக்கு வந்து சேரும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் உயர்வான சூழலை பெற இருக்கிறீர்கள். பொருளாதார நலன் மேம்படும். மாற்றங்களும் மதிப்பு மிகுந்த தன்மைகளும் அதிகரிக்கிற தினமாக பணி நிரந்தரம், பதவி உயர்வு போன்ற விஷயங்கள்லாம் உறுதியான முறையில் இருக்கும். குடும்ப உறவுகளுக்குள் கணவன் மனைவிக்கிடையே சற்று விட்டு கொடுத்து அனுசரித்து போவது அனுகூலமான தன்மைகளை கொடுக்கும். குழந்தைகளிடம் அனுசரித்து செல்வது, அவர்கள் போக்கில் விட்டு பிடிப்பதும் சிறப்பு. பெண்மணிகளுக்கு இன்றைய நாள் ஏற்றம் மிகுந்ததான சூழலை கொடுக்கும். கலைத்துறை என்பவர்களுக்கு அனுகூலம் உண்டு. மாணவர்களுக்கு மாற்றங்கள் உண்டு. இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவான முறையில் பூர்த்தியாகிற நாளாக சிம்மத்திற்கு சங்கடங்கள் மறைகிற தினமாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு முன்னேற்றம் நிறைந்த தினமாகவும், பூர நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த தினமாகவும், உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற நாளாகவும் இன்றைய நாள் அமையும். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்காரர்களுக்கான இன்றைய தினத்தினுடைய கிரக தொடர்புகள் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். முக்கியமாக ராசிநாதன் வலிமையாக இருக்கிறார். 10ஆம் இடத்துல சூரியனோடு மிக வலிமையாக இருப்பதும், ஸ்தான பலம் பெற்றிருப்பதும், சூரியன் திக்பலம் பெற்றிருப்பது, செவ்வாய் திக்பலத்திற்கு அருகில் இருப்பது, சந்திரன் 8இல் மறைந்திருந்தாலும் நட்பு வீட்டில் இருப்பது, 12இல் சுக்கிரன் இருப்பது என மாறுபட்ட கிரக சூழலோடு இன்றைய நாள் மதிப்பு மகிழ்ச்சியும் நிறைந்த நாளாக கன்னிராசி என்பவர்களுக்கு அமைகிறது. எந்த ஒரு வேலையும் ஈடுபாட்டோடும் கவனத்தோடும் செய்வீர்கள். நல்லது கெட்டதை பிரித்து பார்த்து செயலாற்றி வெற்றி காண இருக்கிறீர்கள். வீண் அலைச்சல்கள் குறையும். எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதிலிருந்து வந்த தடைகள் நீங்கும். தேவையற்ற மனக்கவலை உருவாகும். குழப்பம் ஏற்படும். சிந்தித்து செயலாற்றுவது நிறைவான சூழலை கொடுக்கும்.
கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து போவது நல்லது. பங்குதாரர்களை நம்பாமல் தவிர்ப்பது சிறப்பு. புதிய நண்பர்களின் சேர்க்கை உருவாகும். வழக்கு விவகாரங்கள் அனுகூலமாக இருக்கும். ஆரோக்கிய நலன் காக்கப்படும். எதிர்ப்பு தன்மைகள் விலகும். வெளியூர் வெளிமாநில பயணங்கள் வெற்றிகரமான முறையில் அமையும். செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் எதிர்பாராத சிக்கல் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். பங்குதாரர்களோடு மிகப்பெரிய அளவில் சில இக்கட்டான சூழல்கள் ஏற்படலாம். இந்த சனியினுடைய சஞ்சாரம் 7ஆம் இடத்தில் இருப்பது இது போன்றதொரு தொந்தரவுகளை கொடுக்கும். வருகிற வாடிக்கையாளர்களிடம் பக்குவமாக நடந்து கொள்வது நல்லது. உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் பணியிடங்களில் கவனமாக இருப்பது நல்லது. சக ஊழியர்களிடம் தேவையற்ற பேச்சுக்கள் பேசுவதை குறைப்பதும் சிறப்பு. வீடு வாகன யோகம் உண்டு. இன்றைய நாள் குழந்தைகளின் செயல்பாடு உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். குறிப்பாக எலக்ட்ரிக்கல், பவர், கரண்ட் மற்றும் தந்தை வழி தொழில் பரம்பரையாக செய்கிற அன்பர்கள் அனைவருக்கும் சாதகமான சூழல்கள் ஏற்படும். பெண்மணிகளுக்கு தேவையற்ற சில சங்கடங்கள் உருவாகலாம். பயணங்களால் அனுகூலங்கள் ஏற்படும். மாணவர்களுக்கு கற்றலின் புரிதல் திறன் அதிகரிக்கும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் மிக நிறைவான முறையில் பூர்த்தியாகிற நாளாக கன்னி ராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். உத்திரம் நட்சத்திர என்பர்களுக்கு ஆதரவான சூழல் உள்ள தினமாகவும், அஸ்தம் நட்சத்திர என்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. சித்திர நட்சத்திர என்பர்களுக்கு தடைகள் விலகுகிற தினமாக இன்றைய தினம் அமையும். துலாம் ராசி என்பர்களே, துலாம் ராசிக்காரர்களுக்கான இன்றைய நாளினுடைய கிரக தொடர்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக ராசிக்கு 7ல் தேய்பிறை சந்திரன், 8ல் செவ்வாய், 6ல் சனி உச்சகுருவின் தொடர்போடு, பாக்கியத்தில் புதன், கூடுதலாக சூரியனும் அங்கே இருக்கிறார். மிக வித்தியாசமான கிரக சூழலோடு இன்றைய நாள் துலாம் ராசி என்பவர்களுக்கு துடுக்காகவும் மிடுக்காகவும் செயல்படுகிற வகையில் கிரக அனுகூலங்களோடு இருக்கிறது. எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். எதிர்ப்புகள் அனைத்தும் முழுமையாக விலகும். நீங்களே எதிர்பார்க்க முடியாத சில காரியங்கள் வெற்றிகரமாக முடியும். எந்த வேலையில் ஈடுபடும் முன்பாக அதில் இருக்கின்ற சாதக பாதகங்களை உணர்ந்து செயல்படுவது நல்லது. வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் மதிப்பு மிகுந்த சூழல்கள் உண்டு. பொருளாதார நலன் காக்கப்படும். வீண் அலைச்சல்களை தவிர்ப்பது சிறப்பு. எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படலாம். தேவையற்ற மனக்கவலை உருவாகும். மாற்றங்கள் ஏற்படும். வழக்கு விவகாரங்களில் அனுகூலமான தன்மைகள் உருவாகும். ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங், பங்கு வர்த்தகம், ஏற்றுமதி இறக்குமதி தொழில் போன்ற அமைப்புகள் சாதகமான தன்மைகளை ஏற்படுத்தும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத சிக்கல்கள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். குறிப்பாக உத்தியோகத்துறையில் சரியாக முடிக்க வேண்டுமே என்ற கவலை ஏற்படும். பணியிடங்களில் சக ஊழியர்கள் மேலதிகாரிகளை அனுசரித்து போவது நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்களால் வீண் பழி ஏற்பட வாய்ப்புண்டு. கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு மனஸ்தாபங்கள் வரலாம். குழந்தைகளின் செயல்பாடுகளில் கவனம் தேவை. குலதெய்வ அனுக்கிரகம் உண்டு. விலை உயர்ந்த பொருட்கள் புழங்குகிற இடங்களில் பணியாற்றுகிற நண்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. பெண்மணிகளுக்கு தேவையற்ற சில காரியங்களை செய்ய வேண்டிய சூழல்களும் அதன் மூலமாக சில சங்கடங்களும் ஏற்படலாம். பண வரவில் கவனமாக இருங்கள். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் நிறைவாக பூர்த்தியாகும். நிம்மதியான அணுகுமுறைகள் நிறைந்த நாளாக துலாத்திற்கு இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு நன்மை ஏற்படுகிற தினமாகவும், சுவாதி நட்சத்திர நண்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. விசாக நட்சத்திர நண்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாக இன்றைய தினம் அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கான இன்றைய நாளினுடைய கிரக தொடர்புகள் எப்படி இருக்கிறது, மாற்றங்களை தருமா, மதிப்பு மிகுந்த சூழல்களை ஏற்படுத்துமாங்கிறத பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக ராசியை ராசிநாதன் வலுத்து பார்ப்பது, ராசியை உச்சகுருவே பார்ப்பது, ராசியின் யோகர்கள் சாதகமாக இருப்பது, அனைத்திலும் உற்சாகமான சூழலை உணர்வது, எந்த நிலையிலும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் தயங்க மாட்டீர்கள். கோப பிடிவாத குணங்களை குறைப்பதும் தவிர்ப்பதும் சிறப்பு. எடுத்த காரியம் உடனே முடியவில்லையே என்ற மனசங்கடங்கள் உருவாகலாம். தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பது நல்லது. சகோதர உறவுகளால் ஆதாயம் உண்டு. இரண்டாவது திருமண வாய்ப்புக்கான சூழல்களில் தடைகள் இருக்கிறது. தேவையற்ற எதிர்பார்ப்புகளை குறைத்துக் கொள்வதும் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் செலுத்துவதும் நல்லது. குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்தவரை தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல்கள், வாடிக்கையாளர்களுடன் வாக்குவாதம் போன்றவை நிகழலாம். நீண்ட நாட்களாக வசூலாகாத பழைய பாக்கி வசூலாவதில் தடை தாமதங்கள் ஏற்படலாம். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் மேலதிகாரிகளின் கெடுபொடிகளை சந்திக்க வேண்டியிருக்கும்.
குடும்பத்தில் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் தலை தூக்கலாம். கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதம், குழந்தைகளின் செயல்பாடுகளில் மன வருத்தம் போன்றவை உருவாகலாம். கவனமாக இருப்பது நல்லது. பெண்மணிகளுக்கு எப்படிப்பட்ட சிக்கலையும் சமாளிக்கும் மனப்பக்குவம் உருவாகும். எந்த சூழலிலும் தேவையற்ற வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் தவிர்ப்பது நல்லது. மாணவர்களுக்கு இன்றைய நாள் கல்வியில் மேன்மை நிறைந்த நாளாக இருக்கும். காரிய தடை தாமதம் விலகும். இளைஞர்களுக்கு எழுச்சி மிகுந்த நாளாக இன்றைய நாள் அமையிருக்கிறது. குறிப்பாக அரசியல்வாதிகள் கட்சியிலும் வெளிவட்டாரத்திலும் நல்லதொரு மதிப்பு மிகுந்த சூழலையும் மாற்றத்தையும் உணர இருக்கிறீர்கள். ஹோட்டல், டிராவல், லாட்ஜ் மற்றும் அழகு சாதன கலைப்பொருட்கள் விற்பனை சார்ந்த தொழில் அமைப்பில் இருக்கிற விருச்சிகராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் அனுகூலமான நாளாக இருக்கும். வெளியூர் பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். விசாகம் நட்சத்திர நண்பர்களுக்கு பயணங்கள் அனுகூலமாக அமையும். அனுச நட்சத்திர நண்பர்களுக்கு தடைகள் விலகும். கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த நாளாக இன்றைய நாள் அமைகிறது. தனுசு ராசி என்பர்களே, தனுசு ராசிக்காரர்களுக்கான இன்றைய தின கிரக தொடர்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். புதுமைகளை உணர்கிற நாளாக, வித்தியாசமான அணுகுமுறைகள் நிறைந்த நாளாக தனுசுக்கு இன்றைய நாள் அமையும். குறிப்பாக தனுசு ராசி என்பவர்களுக்கு ராசிநாதன் 8 இருப்பது சிறப்பு. கூடுதலாக சூரியன், புதன், செவ்வாய், சந்திரன், சுக்கிரன் போன்ற கிரக தொடர்புகள் எல்லாம் இயல்பாக இருக்கிறது. இனிமையான அனுபவங்கள் உண்டு. வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் மதிப்பு மிகுந்த தன்மைகள் உண்டு. பொருளாதார நலன் மேம்படும். பொறுமையாக இருந்து கொண்டு அநேக காரியங்களை சாதிக்க இருக்கிறீர்கள். விட்டு கொடுத்து போவீர்கள். விடாப்பிடியாக இருந்து சில காரியத்தை சாதிப்பீர்கள். உடல் ஆரோக்கியம் மேம்படும். கடன் தொந்தரவுகள் விலகும். எதிர்ப்பு தன்மைகள் விலகும். பூமி வீடு தொடர்பான பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும். சகோதரர்களுடன் இருந்து வந்த மனசங்கடங்கள் விலகும். கோபம், படபடப்பு குறையும். தேவையற்ற செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். அம்மாவின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். வீடு வாகன விஷயத்தில் உஷாராக இருங்கள். செய்தொழில், வர்த்தக, வியாபாரத்தில் திடீர் சிக்கல் ஏற்பட்டு சரியாகும். பணவரவு தடைபட்டாலும் பெரிய அளவிலான பாதிப்புகளை தராத சூழல் ஏற்படும். வியாபார பொறுப்புகளை மற்றவர்களிடம் ஒப்படைக்கும் பொழுது கவனம் தேவை. இன்றைய நாள் பங்குதாரர்களால் அனுகூலங்கள் உருவாகும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் அலுவலக பொறுப்புகளை கவனமாக செய்வது நல்லது. குறிப்பாக இயந்திரம் சார்ந்த பணியாற்றுகிற நண்பர்கள் உஷாராக இருப்பது நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்களது பேச்சுக்கு எதிர்த்து பேசுவதை தவிர்ப்பது சிறப்பினை கொடுக்கும். கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து போவது நல்லது. குழந்தைகளிடம் அன்பாக பழகுவது நல்லது. பெண்மணிகள் கோபதாப பிடிவாத குணங்களை குறைத்துக் கொள்வது சிறப்பு. மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகும். மனோ வலிமையும் சிந்தனை செயல்திறனும் மேம்படுகிற நாளாக, நினைத்ததை சாதிக்கிற வல்லமை நிறைந்த தினமாக தனுசு ராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். மூலம் நட்சத்திர நண்பர்களுக்கு நினைத்தது நடக்கிற தினமாகவும், போராட நட்சத்திர நண்பர்களுக்கு தடை விலகுகிற நாளாகவும், உத்திராட நட்சத்திர நண்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். மகர ராசி அன்பர்களே, மகர ராசியினருக்கான இன்றைய நாளினுடைய கிரக தொடர்புகள், செயல்பாடுகள் எல்லாம் இப்படி இருக்கிறது. முன்பை விட சிறப்பு வாய்ந்த சூழல் உள்ள நாளாக மகரத்திற்கு இன்றைய நாள் உயர்வுகளோடு உற்சாகத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். எப்பாடுபட்டாவது உங்களுடைய அனைத்து செயல்பாடுகளிலும் உறுதித்தன்மையோடு இருப்பீர்கள். உயர்வான சூழல் உண்டு. எந்த நிலையிலும் மனம் சில நேரங்களில் பரிதவிக்கும். மாற்றங்களை எதிர்பார்க்கும். சங்கடங்கள் நீங்கும். சகல விதமான அனுகூலங்களும் உருவாகும். வீடு வாகன விஷயத்தில் சாதகமான தன்மைகள் உண்டு. பண தேவைகள் பூர்த்தியாகும். அறிமுகமில்லாத நபர்களிடம் தேவையற்ற குடும்பம், தொழில், வியாபாரம் சார்ந்த ரகசியங்களை பகிர வேண்டாம். குறிப்பாக தொழில் வியாபாரத்திலிருந்து வந்த நெருக்கடிகள் படிப்படியாக குறையும். பணியிடங்களில் உத்தியோகத்துறை என்பவர்களுக்கு சக ஊழியர்கள், மேலதிகாரிகளால் அனுகூலமான தன்மைகள் உருவாகும். குடும்பத்தில் தடை ஏற்பட்டு வந்த சுபகாரியம் தடை நீங்கி சிறப்பாக நடக்கும். குடும்ப உறவுகளோடு இணக்கமாக இருப்பீர்கள். குலதெய்வ அனுக்கிரகம் நிறைவாக கிடைக்கும். தொழில் பங்குதாரர்களால் அனுகூலம் ஏற்படும். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது சிறப்பான சூழலை கொடுக்கும். குழந்தைகளின் செயல்பாடு உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும். பெண்மணிகளுக்கு இன்றைய நாள் மனமகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். குறிப்பாக இயன்றதை முடியாதவர்களுக்கு செய்வீர்கள். உங்களால் அனைத்து விதமான சேமங்களும் ஏற்படும். ஆன்மீக தொடர்புடைய இடங்களுக்கு சென்று வருவீர்கள். அது சார்ந்த பெரியோர்களின் சந்திப்பும் ஆசிர்வாதமும் உண்டு. ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன், கட்டுமானத்துறை சார்ந்த அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு சாதகமான சூழல் உண்டு. சகோதர உறவுகளால் அனுகூலம் உண்டு.
தந்தை மகன் உறவு இயல்பாக இருக்கும். அரசியல்வாதிகளால் ஆதாயம் ஏற்படும். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் சிறப்பான முறையில் பூர்த்தியாகும். சிந்தனை திறன் மேம்படுகிற நாளாக, சங்கடங்கள் மறைகிற நாளாக, சகலத்திலும் அனுகூலங்கள் நிறைந்த தினமாக மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். உத்திராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு சிக்கல்கள் மறைகிற நாளாகவும், திருவோண நட்சத்திர நண்பர்களுக்கு அனுகூலம் நிறைந்த தினமாகவும், அவிட்ட நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். கும்பராசி என்பர்களே, கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எப்படிப்பட்டதானதொரு சூழலோடு அமைகிறது. உற்சாகத்தையும் உறுதித்தன்மையும் கூடுதலாக கொடுக்கிற வகையில் மேன்மைகள் நிறைந்த தினமாக கும்பத்திற்கு இன்றைய தினம் அமையும். ராசிநாதன் அபாரமாக இருப்பது, சந்திரன் செவ்வாய் புதன் போன்ற கிரக தொடர்புகள் புதுமையை கொடுப்பது, நினைத்து பார்க்க இயலாத சில காரியங்களில் சாதனைகளை புரிவது, சிறிய விஷயத்தையும் பெரியதாக நினைத்து குழப்பிக் கொள்ளக்கூடிய சூழல்கள் ஏற்படும். கவனமாக இருப்பது நல்லது. சில விஷயங்கள் தொடக்கத்தில் முடிவது போல் இருந்தாலும் தடைகள் உருவாகலாம். வெளியூர் வெளிமாநில பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். நிதி மேலாண்மை சிறப்பாக இருக்கும். ஆன்மீக தொடர்புடைய பெரியோர்களின் சந்திப்புண்டு. குடும்ப உறவுகளுக்குள் மதிப்பு மேம்படும். வழக்கறிஞர், மார்க்கெட்டிங், உத்தியோக, தொழில் அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு சாதகமான தன்மைகள் உண்டாகும். கடன் தொந்தரவுகள் விலகும். எதிர்ப்பு தன்மைகள் நீங்கும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். உடல் ஆரோக்கியம் இயல்பாக இருக்கும். கோர்ட் கேஸ், வம்பு வழக்குகளில் சாதகமான சூழல்கள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த அலைச்சல்கள் நீங்கும். புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் இருந்து வந்த தடைகள் விலகும். குறிப்பாக உங்களிடம் பணியாற்றுகிற ஊழியர்களால் அனுகூலங்கள் உருவாகும். தொழில் வியாபாரம் இயல்பாகவும் சீராகவும் நடக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு வேலைப்பளு, கூடுதல் பொறுப்புகள் உண்டாகலாம். அதிக உழைப்பின் பேரில் சில வேலைகளை செய்ய வேண்டியிருக்கும். குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வதன் மூலம் எல்லா பிரச்சனைகளும் சரியாகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகும். குழந்தைகளின் எதிர்கால நலனுக்காக முக்கிய பணிகளை மேற்கொள்ள இருக்கிறீர்கள். உறவுகள், அக்கம் பக்கத்தினரிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்வதை தவிர்ப்பது நல்லது. பெண்மணிகளுக்கு இன்றைய நாள் எடுத்த காரியத்தில் வெற்றியை கொடுக்கும். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் மிக சிறப்பாகவும் சீரான முறையிலும் பூர்த்தியாகும். கும்பத்திற்கு குறைகள் விலகுகிற தினமாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். அவிட்ட நட்சத்திர நண்பர்கள் அனுசரித்து போவது நல்லது. சதய நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றம் உண்டு. புரட்டாதி நட்சத்திர நண்பர்கள் புகழ் பெறுகிற தினமாக இன்றைய தினம் அமையும். மீனராசி என்பர்களே, மீனத்திற்கான இன்றைய கிரக தொடர்புகள் எப்படி இருக்கிறது? இனிமையான அனுபவங்களையும் புதுமையான மாற்றங்களையும் ஒருங்கே கொடுக்கக்கூடிய தினமாக மீனத்துக்கு இன்றைய நாள் அமையும். பொருளாதார நலன் மேம்படும். புகழ் பெறுவதற்கான சூழல்கள் பல வகையிலும் உருவாகும். கடன் தொந்தரவுகள் நீங்கும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். நினைத்து நடக்கும். நிம்மதியான அணுகுமுறைகள் ஏற்படும். பொருளாதார நலன் உயர்வதற்கான சூழல்கள் சிறப்பாக இருக்கிறது. ராசிநாதன் வலு, ராசியின் யோக கிரகங்கள் வலுவெல்லாம் சிறப்பாக உண்டு. உழைப்பு கஞ்ச மாட்டீர்கள். உயர்வாக இருப்பீர்கள். நேர்மைக்காக பாடுபடுவீர்கள். பணவரவு சீராக இருக்கும். பல வகையிலும் அனுகூலங்கள் உருவாகும். ஆரோக்கிய நலன் கருதி சரியான நேரத்தில் உணவை எடுத்துக்கொள்வது நல்லது. எதிர்ப்பு தன்மைகள் விலகும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். ஒத்துவராத சூழல்கள் ஏற்படும். ஆரோக்கிய விஷயத்தில் கூடுதல் கவனமாக இருங்கள். கௌரவம் பாதிக்கும்படியான சில சூழல்கள் குடும்ப உறவுகளுக்குள் ஏற்படலாம். விட்டு கொடுத்து போவதால் சிக்கல்கள், சங்கடங்கள் முழுமையாக மறையும். செய்தொழில், வர்த்தக, வியாபாரத்தில் பங்குதாரர்களோடு அனுசரித்து போவது நல்லது. 6ஆம் இட சுக்கிரன் சஞ்சாரம் செவ்வாயுடைய தொடர்போடு இருப்பதால் உங்களுக்கு மதிப்பு மிகுந்த தன்மைகள், கடன்காரர்களோடு அதிக அளவிலான சிக்கல்கள் இருக்காது. அதே நேரத்தில் உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள், சக ஊழியர்கள், மேலதிகாரிகளை அனுசரித்து போவதும் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் முழுமையாக அகலும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து பேதமைகள் உருவாகலாம். விட்டு கொடுத்து போவது நல்லது. ஒரு சில நேரங்களில் குடும்பத்தை விட்டு பிரிந்து போவதற்கான தன்மைகளும் ஏற்படும். பெண்மணிகள் வீண் அலைச்சல், வேலைப்புழு ஆகியவற்றை தவிர்த்துவிட்டு உங்களுடைய செயல்பாடுகள் அதிகமாக கவனம் செலுத்துவது நல்லது. மாணவர்களுக்கு இன்றைய நாள் மதிப்பு மிகுந்த சூழலாக இருக்கும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகளை நிறைவாக பூர்த்தியாக்கும். நினைத்ததை சாதிக்கின்ற நிம்மதியான அணுகுமுறைகள் நிறைந்த புதிதான சில சூழல்களை உணர்கிற நாளாக, அனைத்திலும் உறுதித்தன்மை வாய்ந்த நாளாக மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம்.
பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுகிற நாளாகவும், உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகுகிற தினமாகவும், ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு நினைத்தது நடக்கிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும்.